அமர்வோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்கள் சிலுவையில் பேசின அந்த வெற்றியுள்ள வார்த்தைகள், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் இந்த நேரத்தில் தியானிக்கும் போது எங்களுடைய செவிகளை திறந்துடணும். எங்களுடைய வாயின் வார்த்தைகளை மறைத்து ஆண்டவரே நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27. இயேசு சிலுவையில் கூறின இந்த மூன்றாவது வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது, சிலுவையில் பிதா தனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றி முடிக்கிற அந்த தருணத்தில் இந்த உலகத்தில் அவங்களுக்கு இருந்த, இயேசுவுக்கு இருந்த கடமையை, தன் குடும்பத்திற்கான கடமையை நிறைவேற்றி முடிக்கிறத பார்க்குறோம். சிலுவையில் இயேசு இந்த வார்த்தைகளை பேசும்போது மிகவும் வேதனைப்பட்டவராய், ரொம்ப காயங்களோடு, இரத்தத்தோடு அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் தனக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகிறத பார்க்குறோம். ஸோ இயேசுவே இந்த இடத்துல நமக்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு ரோல் மாடலாக இந்த இடத்துல இருக்காங்க. இயேசு இந்த இடத்துல சிலுவையில் இந்த கூறின வார்த்தைகளை பார்க்கும்போது தன் தாயை குறித்து 3 வருஷம் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அவங்க அம்மாவோடு அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சரியாக தெரியாது. ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பு, தன்னுடைய தாயை குறித்த ஒரு அந்த கடமையை நிறைவேற்றுகிற காரியத்தை பார்க்கும்போது அவர் வேர்ல்ட்லி அண்ட் ஹெவன்லி 2 இடத்துலையும் தன்னுடைய கடமையை அழகாக இயேசு செய்து முடிக்கிறார். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் இந்த காரியத்திலேருந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கொள்கிற காரியம் 2 காரியங்களை உங்களோட ஷேர் பண்ண இருக்கேன். இந்த மூன்றாவது வார்த்தை அப்படின்னு சொல்லும் போதே இதை ஒரு அன்புன்னு சொல்லுவோம். எப்போவுமே அன்பு நிறைந்த ஒரு வார்த்தை, தேவனோடு உள்ள அன்பை அது காமிக்குது. பிதாவோடு உள்ள அன்பு, அவங்க அம்மா மேலே இருந்த அன்பு. அப்போ இதை நம்ம ஒரு ஃபேமிலி கேர்னு சொல்லலாம், இல்லைனா டேக்கிங் கேர் ஆஃப் ரிலேஷன், இல்லைனா கடமையை நிறைவேற்றுதல். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது யோவானிடத்தில் இந்த கடமை கொடுக்கப்படுறத பார்க்குறோம். அப்போ இயேசு யோவானிடத்தில் இந்த காரியங்களை கொடுக்கும்போது 26வது வசனம், யோவான் 19:26 நம்ம பார்க்கும்போது 27, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஸோ இம்மீடியட்டாக யோவான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய காரணம், யோவானிடத்தில் அந்த அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. யோவான் இயேசுவுடைய தாயை தான் பார்த்துக்கொள்ள பொறுப்பை இம்மிடியட்டாக எதுவும் யோசிக்காமல் அந்த இடத்துல செய்கிறான். ஸோ அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் யோவானுக்கு எப்படி வந்தது? அந்த கடமை, அந்த காரியம் ஒரு சாதாரண இது இல்லை. ஆண்டவர் தன் தாயை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உலக பிரகாரமான மனுஷர் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளையை பார்த்துக்கோ, என் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அந்த இடத்துல உறவின் முக்கியத்துவத்தை காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? அதோ உன் தாயின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுறாங்க? அதோ உன் மகன். ஸோ ஒரு உறவை அந்த இடத்துல புதுமைப்படுத்தி காமிக்கிறாங்க. ஸோ வெறும் பொறுப்பு கடமை மாத்திரம் அல்ல, அன்பு சார்ந்த உறவை அந்த இடத்துல இயேசு குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஸோ இந்த யோவானுக்கு இந்த அக்செப்டன்ஸ் எப்படி வந்துச்சு? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை யோவானுக்கு இயேசுடைய அம்மாவை குறித்து நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவான காரியங்கள் தெரிந்திருக்கலாம், நிறைய தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் மீது உள்ள அன்பின் காரணமாக அவன் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்மளோட லைஃப்லையும் பார்த்தோன்னா பலவிதமான உறவுகள், பலவிதமான கடமைகளை நிறைவேற்றுற இடத்துல நம்ம இருப்போம். அப்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில நேரத்தில் நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும். அது ஒருவேளை பெரிய விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப சின்ன காரியமாகவும் இருக்கலாம். அந்த அக்செப்டன்ஸ் நம்மளுடைய உள்ளத்தில், நம்ம மனதில் வரலைன்னு சொன்னால் நமக்கு முன்னாக பெரிய இல்லை, ஒரு சின்ன காரியத்தை கூட நம்மளால் செய்ய முடியாது. அப்போ அந்த ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, நம்மளுடைய மாமனார் மாமியார், நம்மளுடைய நண்பர்கள், நம்ம சர்ச், எந்த இடத்துலையும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த மனப்பாங்கை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறனால நம்ம உறவுகளையும் நம்ம செய்கிற கடமைகளையும் ரொம்ப கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு சில நேரங்களில் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் யோவான் அந்த இடத்துல அந்நேரம் முதல் ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை இந்த சின்ன காரியமாக இருந்தாலும், ஏன் இந்த காரியத்தை தியானம் பண்ணுறோம், இன்னைக்கு மெடிடேட் பண்ணுறோன்னு சொன்னால்,
அவ்வளவு பெரிய வெற்றி அந்த சிலுவையில் அரங்கேறி இருக்கு. அவ்வளவு பெரிய வெற்றியை செய்து அந்த சிலுவையின் நிழலில் ஒவ்வொரு நாளும் நம்ம வச்சு பார்க்கும்போது தான் நமக்கான சின்ன சின்ன காரியங்களையும் செய்ய அந்த சிலுவையிலிருந்து நமக்கு பலன் உண்டாகும். ஒருவேளை குடும்பத்தில் நடக்கிற காரியங்களாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை இந்த கடமையை நான் ஏன் செய்யணும், இந்த காரியத்தை நான் முடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த கடமையை நம்ம நிறைவேற்றும் போது நம்மளுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பக்குவத்தில் இருக்குன்னு சொன்னால் நமக்கு முன்னாக உள்ள காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு கடினமாக போயிடும். ஸோ இந்த முதலாவது இந்த அக்செப்டன்ஸ் யோவானிடத்தில் இருந்தது. அடுத்ததாக பார்க்கும்போது அந்த 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 ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு யோவானுக்கு எப்படி வந்தது? ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது, 26ஆம் வசனம், யோவான் 19:26. இதை வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று கொண்டிருந்த அன்பாக இருந்த சீஷன். ஸோ வேதத்தில் பார்க்கும்போது அன்பாக இருந்த சீஷன் சொன்னால் நிறைய இடத்துல யோவானை பற்றி குறிப்பிடும்போது யோவான் சொல்லியிருக்காது, இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். அப்போது அருகே நின்று கொண்டிருந்த அன்பாக இருந்த சீஷன். முதல்ல இந்த அருகே நிற்கிற காரியத்தை வருவோம். இந்த யோவான் சிலுவைக்கு அருகில் போய் ஆண்டவரை இயேசுவை சிலுவையில் அறையிற நேரம் அவருக்கு அருகில் போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு பார்த்தோம்னா பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதலித்து ஓடி போனான். ஆனால் இன்னைக்கு யோவானுக்கு தெரியும், நம்ம சிலுவைக்கு அருகில் போனால் நம்மளையும் மறைந்து விடுவாங்க, நம்மளையும் பிரச்சனையில் மாட்டலான்னு தெரிஞ்சும் கூட இயேசுவின் மீது அன்பின் நிமித்தம் அவன் சிலுவைக்கு அருகில் போகிறான். அதனால தான் அந்த சிச்சுவேஷனை யோசித்து பார்த்தா, என்னை அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, சிலுவையில் போட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுவோடு அருகில் நிற்பேன். அதனால தான் இயேசு கொடுத்த கட்டளையை அவன் ஒரு தனக்கு கிடைத்த பொக்கிஷமாக நினச்சி அந்த அம்மாவை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பை ஏற்றிருப்பான். இன்றைக்கி நம்மளால் சில காரியங்களை உலகத்தில் நமக்கு நடக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளில் அவன் எப்படி போய் இயேசுவோடு கூட நின்னானோ அதே மாதிரி இயேசுவுக்கு அருகில் நிற்கிற அனுபவம் இன்றைக்கி நமக்கு இல்லைன்னு சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கிற கடமைகளையும் நமக்கு முன்னால் இருக்கிற உறவுகளையும் நம்ம நண்பர்களையும் அவர்களுடைய குணங்களையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இயேசுவுக்கு அன்பாக இருக்கும்போது அவரோடு அந்த அன்பில் போகும்போது அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் அவருக்கு அருகில் அவரோடு பயணிக்கிற ஒரு உறவு இருந்தால் இதை ஒரு சவாலாக சொல்ல முடியும். எப்படி நம்ம இருதயம் இதுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். நார்மலாக சொல்லுவாங்க, ஒரு ஜென்ம சுவாபத்தை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது உண்மை இல்லை. இயேசுவுடைய அன்பில் போக 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 அவருடைய அன்பில் நம்ம மூழ்க அவருடைய குணங்களும் அந்த விட்டு கொடுக்குற தன்மை எல்லாமே அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்கு, ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்க என்ன காரியமாக இருந்தாலும் அதை பாசிட்டிவான முறையில் பார்க்க தேவன் நமக்கு பலன் தருவார். ஸோ முதலாவது சிலுவைக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எப்படி வந்தது? அருகில் நின்று கொண்டிருந்தான். நம்மளும் இன்னைக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு அருகில் நிற்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க. அப்போனா என்னை சுற்றி இருக்கிற என் கடமை, என் காரியங்கள், என் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செய்ய ஆண்டவர் பலன் தருவார். பொதுவாக ரெஸ்ட் இன் ஆப்ரேஷன் ஒரு இது சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம ஒரு காரியங்களை செய்யும் போது ஒரு கடமையை நிறைவேற்றும் போது முதலாவது அதை ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம அந்த இப்போ ஒருவேளை ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும், இதை செய்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டை செட் பண்ணுறது ஒருவேளை உலகத்தார் நிறைய இப்போ கோட்ஸ் அதுன்னு வருது படிக்கிறாங்க. ஆனால் நம்ம அவரோடு கூட அமைதலாக இருக்கும்போது, ரெஸ்ட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த காரியங்களை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய ஆண்டவர் பலன் தருவார். ஸோ இயேசுவுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சீஷன் போட்டு அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, தமக்கு அன்பாக இருந்த சீஷன். அப்போ யோவானுடைய அன்பை யோசித்து பார்க்கும்போது இந்த டைமில் அவன் எவ்வளவு தூரம் இயேசுவை நேசிச்சிருப்பான். இயேசுவோடையே கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இயேசுவோட மார்பிள் சாய்ந்திருந்தான்னு சொல்லலாம். அந்த விதமான அன்பு யோவானுக்குள்ளே இருந்தனால மட்டும்தான் அவன் அந்த அருகில் நின்று கொண்டு அவனுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. எந்த சீஷனும் பக்கத்தில் இருந்தாங்கன்னு கொடுக்கல, ஆனால் தன் தாயை கவனிக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய அன்பை குறித்து நம்ம கொஞ்சம் லேசாக அந்த இடத்துல யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா நாளும் சொல்லுவோம், தேவன் என்கிட்ட அன்பாக இருக்காங்க, நான் என்ன பண்ணாலும் என்னை மன்னிக்கிறாங்க, என்னுடைய காரியங்கள்லாம் நன்மையாக நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய அன்பை குறித்தே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் வசனத்தில் பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 27, யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்.
அந்த இடத்துல 4 முழுன்னு சொல்லியிருக்கு. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும். ஸோ உண்மையிலே நம்ம கொஸ்டின் கேட்டுக்கலாம், இவ்வளோ முழு சிந்தையா, மைண்ட்ஃபுல்லாக என்னால் அவரை நேசிக்க முடியுதா அப்படின்னா, நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், அவர் அன்பாக இருக்கிறதே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன, நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஒரு சைடாகவே நம்ம எந்த ரிலேஷனையுமே அன்பை அந்த சைட்லேருந்து வாங்கிட்டே நம்ம பெற்றுக்கொண்டுட்டே இருக்க முடியாது. நம்மளுடைய அன்பையும் ஒவ்வொரு விதத்தில் காமிச்சிட்டே இருப்போம். இயேசு அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கும்போது அந்த வசனத்திலே அடுத்த பகுதி சொல்லுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவருடைய அன்பில் நான் ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கேன்னு சொன்னால் அந்த அக்செப்டன்ஸ், அடுத்தவங்களை நேசிக்கிற அந்த மனப்பாங்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தவங்க என்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அதே மாதிரி இதுக்கு உதாரணமாக இன்னொன்று வசனத்தை பார்க்கணும்னு சொன்னால், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 45லேருந்து 47. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பகுதியை. லூக்கா 7:45லேருந்து 47. இதில் ஒரு பாவியான ஸ்திரீ, அவள் இயேசுடைய பாதத்தை விலையுயர்ந்த தைலத்தினால் கழுவி தன் தலைமயிரினால் அதை துடைக்கிறாள். அப்போது அவளுடைய காரியத்தை பார்க்கும்போது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அந்த இடத்துல இயேசு 44ஆம் வசனத்தில் சொல்லுவாங்க, சீமோனை நோக்கி, நீ பாரு, நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை, அந்த வீட்டில் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ 3 காரியங்களை சொல்லியிருப்பாங்க. 45ல் ஓயாமல் முத்தம் செய்தாள், 46ல் என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், 47ல் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த சுச்சுவேஷன் அப்படி மைண்டில் கொண்டு பார்த்தோன்னு சொன்னால், அந்த பாவியாகிய ஸ்திரீ அந்த ஊரில் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, அவளை மோசமாக பேசியிருப்பாங்க, அவளை நடத்திய இதாக பேசியிருப்பாங்க. ஆனால் அவள் இயேசுவிடத்தில் என்ன செய்கிறா, ஆண்டவரே நான் ரொம்ப கேவலமாக ஆகி போனேன், என் நிலைமையை மாற்றுங்கன்னு அவள் சொல்லலை. அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அப்போது நான் இதை மெடிடேட் பண்ணும்போது நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, இயேசு சீமோன்ட்ட சொல்லியிருப்பாங்க, பாரு நீ எதுவுமே செய்யலை, ஆனால் அதை எவ்வளோ என்னை லவ் பண்ணுறான்னு பாரு. அந்த மாதிரி ஒரு அன்பை, அவ்வளோ மோசமான சூழ்நிலையை அந்த ஸ்திரீயால் அந்த அன்பை காண்பிக்க முடியும் என்னால், இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அன்பை காண்பிக்கணும், நம்மளை நல்லா வைத்திருக்கிறாங்க. அப்போது அதில் ஒரு வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 45ஆம் வசனத்தில் அவள் ஓயாமல் முத்தம் செய்தாள். அந்த ஓயாமல்ன்ற வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணேன். நம்ம ஓயாமல் எப்படி சொல்லுவோம், ஓயாமல் தொந்தரவு பண்ணுறான், ஓயாமல் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஓயாமல்ன்ற வேர்டு அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவரை அவள் அன்பின் நிமித்தம் தொந்தரவு பண்ணியிருக்கா. இன்னைக்கு நம்ம ஓயாமல் அவரை தேடுறோமா, இன்னைக்கு ஓயாமல் அவர்கிட்ட பாசமாக இருக்கோமா, அவருடைய பாதத்தில், அவருடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசினால், அவருடைய பாதத்தில் ஓயாமல் போகிறோமா. இன்னைக்கு நான் 10 நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணேன், அரை மணி நேரம் தான் இல்லாமல் ஒரு நாளில் நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ஓயாமல் நம்மளை அவரை தேடுகிற அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்ததாக அந்த வசனத்தில் 47ல் அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஸோ அந்த வேர்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப இதை வாசிக்கும் போது பிடிச்சிருந்துச்சு. நம்மளை குறித்து ஆண்டவர் அப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு யோவானை குறித்து இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன், இந்த ஸ்திரீயை குறித்து அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதை ரொம்ப நம்ம பேச்சு வழக்கில் சொல்லி பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு நம்மளே ஆண்டவர் சொல்லும்போது, இவள் எனக்கு அன்பான மகா, என்ன சூழ்நிலையில் என்ன நேசிப்பா, இவன் எனக்கு அன்பான மகன் சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குமேயானால் நம்ம ஒரு ரைட்டான ட்ராக்ல நம்ம நிற்கிறோன்னு அர்த்தம். ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், இல்லைனா பெரிய விஷயமா இருக்கலாம். ஆண்டவரே நான் இதை எப்படி செய்து முடிப்பேன், என் குடும்பத்தாரை நான் எப்படி கவனிப்பேன், எந்த இடத்துலலாம். சில நேரம் பிள்ளைங்களோட சேட்டையை கூட நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது, அவங்க பண்ணுற அவங்களுடைய படிப்பை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சிலுவையின் அன்பில், அவருடைய சிலுவையின் பாதத்தில் உட்கார்ந்து அந்த அன்பில் அமரும் போது நம்ம ஆச்சரியப்படும் விதமாய் நம்மளுடைய இருதயம் அன்பான இருதயமாய், ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாளிலே நம்ம கேட்டது போல அந்த சிலுவையில் ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்த அந்த கட்டளையை அவன் நிறைவேற்றி முடிக்க அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஏகப்பட்ட கடமைகள் இருக்கலாம், நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறைய உறவுகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கலாம். அது எல்லாவற்றையும் செய்யணும்னா அவருடைய பலன் வேணும். அவருடைய பலன் எங்கே வரும்? முழு பலத்தோடு அவரை அன்பு கூறும்போது அவரில் உள்ள
உள்ள பலன் நமக்குள்ளே வரும். ஆகவே நம்மளும் ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து அவரை அன்பு கூறுகளாக இருக்கும்போது அந்த எல்லா காரியங்களும் நமக்கு முன்னால் இருக்கிற எந்த காரியம் ஒரு சின்ன இது சொன்னால் வீட்டில் நமக்கு ஒரு வீட்டை க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் கூட மைண்டை செட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வீட்டு காரியங்களை செய்ய முடியும். இது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வர. ஸோ நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம சந்திக்கிற நம்ம மீட் பண்ணுற சின்ன சின்ன சேலஞ்சஸையும் ரொம்ப மகிமையாக மாற்றுறதுக்கு அவரிடத்துல அன்பு கூறணும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து நாம் அனைவரும்